Mic check 1, 2, 3. Powered by India's #1 gold buying company, Attica Gold Company. இன்னைக்கு புதிதாக கட்சி தொடங்கின அந்த குரூப் எல்லாம் கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா என்னது பாக முகவர்கள் கூட்டம். அதை நடத்துறப்ப ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் வந்து சொன்னார், நான் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? டிவிக்கே 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 டிவிக்கேன்னாரு. எனக்கு எப்படி கேட்டுச்சுன்னா டிவிக்கே டிவிக்கே டிவிக்கே. ஐயா 2026 நீங்கள் டிவிக்கத்தான் போகிறீங்களே ஒழிய அது அப்படித்தான் கேட்டுச்சு. ஒரு கொடியை வர டிவிக்கே டிவிக்கே. அவர் பின்னாடியே போய் அதுவும் ஒரு கட்சி தலைவர் முன்னால் வேனில் நின்று டண்டுக்கட்டா கட்டிட்டேன்னு ஆடுறாங்க. ஒரு கட்சி தலைவர் முன்னாடி ஒருத்தன் வேனில் குத்தாட்டம் போடுவானா? இதுக்கு பேர் கட்சியா? இவர்களெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் 2026 ஆட்சியை பிடிப்போம்னு. காரைக்குடியில் இப்படித்தான் ஆட்சியை பிடிப்போம்னு சொல்லியிருக்கான். ஒரு அம்மா என்னது ஆட்சியை பிடிப்பியா? தொலைச்சி பிடிவேன் ராஸ்கல். அங்கே ஆட்சினா அம்மான்னு அர்த்தம். அது மாதிரி புதிதாக கட்சி தொடங்கியவர்கள் எல்லாம் நாங்கள் திமுகவை எதிர்க்கிறோம் சொல்கிறார்கள். நெருப்போடு போர் தொடுக்க வந்த வெட்டில் பூச்சிகளை போல் அவர்கள் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் கருகி போவார்கள் என்று சொல்லி 2026 ஆட்சி அமைக்க போவது எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி தான். நான் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே கூட்டணி இருந்தீங்கல்ல, தமிழ்நாட்டுக்கு என்ன கிழிச்சிங்க? நீட்டு விட்டது நீங்க தானே, எல்லா உரிமையிலும் விட்டு கொடுத்து மண்டி போட்டது நீங்க தானே. இன்றைக்கு மீண்டும் மண்டி போட துடிக்கிறீர்களே, நான் கேட்கிறேன், உங்கள் கூட்டணிக்கு என்ன கொள்கை? மதச்சார்பின்மை கொள்கையில 2 பேரும் ஒண்ணா இருக்கீங்களா? அந்த உணர்வு இந்த கூட்டணிக்கு இன்னைக்கு இருக்கா? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், நான் மீண்டும் சொல்லுகிறேன், அண்ணா ஆட்சிக்கு வந்தார், உலகமே திரும்பி பார்த்தது. கலைஞர் ஆட்சிக்கு வந்தார், உலகத்திற்கு என்ன செய்தோம்? இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தாரு, செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர். ஆனால் எங்களுடைய ஆட்சியிலே முழு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. மீண்டும் ஆட்சி வளர்ந்த பிறகு இந்த கோரிக்கைக்கு நிச்சயமாக அண்ணா திமுக செவிசாய்க்கும். நீங்கள் வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்படும். நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில் பாதிக்கப்படும் வணிகர்கள் லாரியில் சரக்குகளை கொண்டு செல்லும் போது அதிகாரிகள் நடத்தப்படும் சோதனையின் போது ஏதேனும் குறைபாடு இருப்பின் லாரியில் உள்ள மொத்த பொருட்களுக்கு ஈடாகவே அல்லது பொருளின் மதிப்பில் 2 மடங்கோ அபராதம் விதிக்கின்றனர் என்று வியாபாரிகள் என்னிடத்தில் தெரிவித்தனர். இது தவிர்க்கப்பட வேண்டும். வணிக வரி அதிகாரிகள் ஏதேனும் ஒரு கடைக்கு சென்று டெஸ்ட் பர்ச்சேஸ் என்று சொல்லி அந்த கடைக்காரர்களுக்கு அதிகமான அபராதம் விதிப்பது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதை நான் சட்டமன்றத்திலே பேசினேன். இப்பொழுது அது குறைக்கப்பட்டிருப்பதாக என்னுடைய கவனத்திற்கு வந்திருக்கின்றது. நாட்டு மக்கள் 2 கண்களாக திகழ்பவர்கள் வேளாண் பெருமக்களும் வணிக பெருங்குடி மக்களும் தான். வேளாண் பெருமக்கள் மக்களின் வயிற்றில் பசிய போக்கும் உணவுப் பொருட்களை உருவாக்குகின்றார்கள். வணிகர்கள் அவைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கின்றார்கள். 2 தரப்பினரும் நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய் என அனைத்து உணவுப் பொருட்களின் விலையும் வெண்ணெய் முட்டும் அளவுக்கு இன்றைய தினம் இந்த ஆட்சியிலே உயர்ந்துள்ளது. கட்டுப்படுத்திய தவறிய அரசாங்கம் திமுக அரசாங்கம். வணிக பெருமக்கள் தலையில் பழியை சுமத்துகிறது. விலை ஒரு பக்கம் ஏறினால் அதை கட்டுப்படுத்த அரசு தவறிவிட்டது. ஆனால் வியாபாரி மீது இந்த அரசு பழியை சுமத்துகின்றது. இது கையிலாகாத ஆட்சியாளர்களும் இரட்டை வேடத்தை வணிகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மக்களிடம் எடுத்துக் கூற வேண்டும். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வணிக பெருமக்களுக்கு உறுதியாக இதய சக்தியோடு செயல்பட்டு வருவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். Mic check 1, 2, 3. Powered by India's #1 gold buying company, Attica Gold Company. உங்கள் தந்தி 1 தொலைக்காட்சியில் அலாவுதீன் தினமும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.